அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். இது ஞானபீடம் யூடியூப் சேனல். 16/5/2025 வைகாசி 2 வெள்ளிக்கிழமை. இன்று சங்கடஹர சதுர்த்தி. உங்கள் வீட்டில் மங்களம் நிலைத்திருக்க நான் சொல்லும் இந்த அற்புதமான மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். ஓர் அறிவிப்பு அன்பானவர்களே, வருகின்ற 18ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தெய்வீக மந்திர மகா யாகம் நடைபெறுகின்றது. இந்த யாகத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய பரிகார கலையம் பிரசாதமாக வைத்து வழங்க உள்ளேன். மேலும் உங்களுக்கு எந்த தெய்வத்தின் உபாசனை வேண்டுமோ அந்த தெய்வத்துடைய மூலமந்திரம், அந்த தெய்வத்துடைய அஞ்சனம், அந்த தெய்வத்தினுடைய வசிய குடுவை மற்றும் அந்த தெய்வத்தை வழிபடும் ரகசிய முறை அத்துணையும் சொல்லித்தரப்போகின்றேன். நேரடியாக கலந்து கொள்வதாக இருந்தால் நேரடியாக கலந்து கொள்ளலாம். நேரடியாக வர முடியாதவங்க தபால் மூலமாகவும் வாங்கிக்கலாம். விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விவரங்கள் வழங்கப்படும். நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை இன்று மாலை 6 மணிக்கு மேலே இரவு 11 மணிக்குள்ள உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் படம் அல்லது சிலைக்கு முன்பாக அமர்ந்து 11 முறை முழு பக்தியோடு சொல்லுங்கள். ஒருவேளை இன்று மாலை எங்கள் விநாயகர் பெருமான் ஆலயம் செல்வதாக இருந்தாலும் அந்த ஆலயத்தில் அமர்ந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். மிக சிறப்பானதாக இருக்கும். ஓம் பாலகணபதி நமோ நமோ, செல்வ கணபதி நமோ நமோ, லக்ஷ்மி கணபதி நமோ நமோ. இந்த 3 வரி மந்திரத்தை தான் நீங்கள் சொல்லணும். ஓம் பாலகணபதி நமோ நமோ, செல்வ கணபதி நமோ நமோ, லக்ஷ்மி கணபதி நமோ நமோ என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை எவரொருவர் இன்று 11 முறை சொல்லுகின்றாரோ நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். மங்களம் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் என்ற எங்களது சேனலின் மற்றும் ஒரு துணை சேனல். நிறைய பதிவுகள் உங்களுக்காக பதிவிடப்படும். உங்களுக்கு வேறு என்ன பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் ஆன்மீக சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதுக்காக ஒரு தனி பதிவு நமது சேனலில் பதிவிடப்படும். அன்பு சொந்தங்களே, ஆனந்தோலி அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை அடியே நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த அமைப்பின் மூலமாக அன்ன சேவா என்ற ஒரு குழுவை தொடங்கி அந்த குழுவின் உதவியுடன் தினமும் எங்களால் முடிந்த அன்னதான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களிடத்தில் ஒரு அன்பு வேண்டுகோள். உங்கள் குடும்பத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப நாள்லையும் உங்களுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு நினைவு நாள்லையும் நீங்கள் சிறப்பு அன்னதானங்கள் செய்ய எங்களை அணுகலாம். எங்களது அன்னதானத்திற்கு ஒருவேளை உணவுக்காவது உங்களால் முடிந்த பங்களிப்பை தரலாம். மனமிருந்தால் முன்வாருங்கள். விவரங்கள் அறிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.